Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahilladzi hadana li hadza wa la hadana Allah. Wa qala Allahu ta'ala innal ladzina amanu wa 'amilus solihati sayaj'alu rahmanu wudda. Wa qala nabiyuna sallallahu alaihi wasallam ayyaqulu minal iman lima hakada ashabihi sallallahu alaihi wasallam sadaka Rasulullah sallallahu alaihi wasallam. நிறைவேற்று வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறைவழித்த இறைவனுக்கு மங்கா போல அனைத்தும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சாலிஹீன்கள் சோழர்கள் இந்த மகனாவை சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் இந்த மனநிலை செல்வங்கள் வரையறுத்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் இவர்களை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களை உறவு முறைகளை நிர்வாக பெருமக்கள் வெளியூரில் இருந்து வரையறுத்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் மேலும் ரஹ்மத்தும் நம்மளோடு அருகில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் வரக்கூடிய ரமலானுடைய அருள் வாக்கியங்களும் நின்று நிலவுவார்கள். கண்ணியமிகுந்த இஸ்லாமிய சமுதாய பெருமக்களே, ஒரு பூர்வநோக்கு சிந்தனையோடு இந்த குழந்தைகளை நாம் எடுப்பதற்கு யார் சிறந்தவர்கள்? ஆண்கள் சிறந்தவர்களா அல்லது தாய்மார்கள் சிறந்தவர்களா, நபிமார்கள் சிறந்தவர்களா, சஹாபாக்கள் சிறந்தவர்களா அல்லது அவுலியாக்கள் சிறந்தவர்களா? அடுத்ததாக நபிமார்களுடைய ஈமான் சிறந்ததா, மலக்குமார்களுடைய ஈமான் சிறந்ததா, சஹாபாக்களுடைய ஈமான் சிறந்ததா என்ற விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி நாம் பார்க்கின்ற போது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், இன்னல்லதீன ஆமனு வ ஆமிலுஸ் ஸாலிஹாத்தி ஸயஜ்அலு ரஹ்மானு வூத்தா. இந்த ஆயத் இறங்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை வந்து இருக்கக்கூடியவர்கள் உள்வாங்குவதுதான் ஈமானுடைய அஸ்திவாரம். இன்னல்லதீன எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல செயல்களை நல்ல அமலின் பக்கமாக இருக்கின்றார்களோ ரஹ்மானாகிய அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தின் மீது அவருடைய அருள் இறங்கிக் கொண்டே இருக்கும். எதுவரை என்று சொன்னால் இந்த உலகம் முடிகின்ற வரை. அருமையானவர்களே, குர்ஆனுடைய ஆயத்துக்குண்டான விரிவுரைகளை தர்ஜுமாக்களை முடித்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லியிருப்பார்கள்? இந்த கேள்விக்கு உங்களிடத்தில் கேள்வி கேட்பேன், இங்கே இருக்கக்கூடிய மஹல்லாவை சார்ந்தவரையும் கேட்பேன். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டா 500 ரூபாய் நான் அன்புக்கு தந்து போயிட்டே இருக்கேன். இறுதியில் இந்த கேள்வி வரும். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் கல்லாமை முதலில் அகற்றப்பட வேண்டும். கல்வி அறிவு முதலில் நம்மிடத்தில் உருவாக வேண்டும். தாக்கம் ஏற்பட வேண்டும். படிப்பு நம்ம யாரையும் தடை செய்யவில்லை. ஆனால் மார்க்கத்தோடு கல்வி ஞானங்களை வாழ்த்து எடுப்பதற்கு யார் சிறந்தவர்கள்? இதுதான் அடிப்படையான விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்து இறங்கிய போது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அப்பொழுது ஈமான், யாருடைய ஈமான் சிறந்தது? மலக்குமார்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மலக்குமாருடைய ஈமான் சிறந்தது என்பதாக சஹாபாக்கள் சொன்னார்கள். ஒரே வார்த்தையில் அழகாக சொன்னார்கள், லா பல்லலில் மலாயிகத்தின் ஈமான். ஒரு காலம் மலக்குமாருடைய ஈமான் சிறந்ததாக ஆக முடியாது. காரணம் என்ன? துஹ்முலு அலா அர்ஷி முல்கி ரப்பிஹி,
மலக்குமார்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தோடு இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்தவர்களாக இருக்கின்றார்கள், ருக்குவுடைய நிலையிலும் இருக்கின்றார்கள், சுஜூதுடைய நிலையிலும் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மலக்குமாருடைய ஈமான் சிறப்புடையதாக ஆகாது என்பதாக சொன்னார். இரண்டாவதாக சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள், யாருடைய ஈமான் சிறந்தது என்றார். சொல்லப்படுகிறது நபிமார்களுடைய ஈமான் சிறந்தது என்பதாக சொன்னார்கள். நபிமார்களுடைய ஈமான் சிறந்தது என்பதாக சொல்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லியிருப்பார்கள்? தாய்மார்களே, நபிமார்களுடைய ஈமான் சிறந்தது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லியிருப்பாங்க? ஏதாவது பதில் இருந்தா சொல்லுங்க. இப்ப நான் விளையாட்டு சொல்றேன். நபிமார்களுடைய ஈமான் சிறந்தது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லியிருப்பாங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க, 500 ரூபாய் காசு தந்தார். அருமையானவர்களே, அருமையானவர் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லா அஃலலு லா ஈமானுல் அன்பியாயி, அனைத்து நபிமார்களுடைய ஈமான் சிறப்புடையதாக ஆகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அனைத்து நபிமார்களுடைய ஈமான் சிறப்புடையதாக ஆகாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அடுத்ததாக சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், வேற யாருடைய ஈமான் சிறந்தது என்றார். சொன்னார்கள், மகவு மகஅதுஹு மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், உங்களோடு நாங்கள் ஒட்டி உறவாடி இருக்கின்றோம், எங்களுடைய தாய் தந்தையர்கள் நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் அனைவரும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் என்ற ஒரே மூச்சோடு இருக்கின்றோம். உங்களுடைய பேர்கள் எல்லாம் முடிகின்ற போது உங்கள் மீது நாங்கள் ஸலவாத்துகளை சொல்கின்றோமே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஈமான் சிறந்ததாக இருக்குமே என்பதாக சஹாபாக்கள் சொல்கின்ற போது சொன்னார்கள், லா அஸ்ஹாபின் லா அஃலல் ஈமான். நபி தோழர்களே, உங்களுடைய ஈமான் சிறந்ததாக ஆகாது. அந்த நபிமார்களுடைய ஈமான் சிறந்ததாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு பதிவு குர்ஆனிலே இருக்கிறது. என்ன சொன்னார்கள் என்றால், என்சுலு மினல் மலாயிகத்தி ஜிப்ரீல் ஆதானி சூபன். யாரெல்லாம் நபிமார்களாக நுபுவத்தை ரிசாலத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வஹியை இறக்குகின்றான். வஹி இறக்கக்கூடிய விஷயத்தை நேரடியாகவே என்னுடைய தோழர்கள் பார்க்கிறீர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள், தௌராத்தை கொண்டு வருகின்றார்கள், ஜபூரை கொண்டு வருகின்றார்கள், இன்ஜீலை கொண்டு வருகின்றார்கள். எல்லா நபிமார்களுக்கும் கட்டளைகளை அல்லாஹ்வுடைய வேத வரிகளை இறக்கின்ற போது ஒரு காலம் நபிமார்கள் சிறந்ததாக முடியாது ஈமான். அடுத்ததாக சஹாபாக்களுடைய ஈமான், நாங்கள் தான் எங்களுடைய ஈமான் சிறந்தது என்பதாக சொன்னார்களே. அருமையானவர்களே, சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு வஹி வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள், எனக்கு குர்ஆன் இறங்குவதை நீங்கள் பார்க்கிறீர்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அமல் செய்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய ஈமான் சிறந்ததாக இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, யாருடைய ஈமான் சிறந்தது?